நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக நேரில் ஆஜராவதற்காக தனி விமானம் மூலமாக சென்னையில் இருந்து புறப்படுகிறார் தவேக தலைவர் விஜய். அவர் விமான நிலையமும் சென்றடைந்திருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளையும் நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் இன்று காலை 11 மணிக்கு விசாரணையானது நடைபெற உள்ளது. ஏற்கனவே தவேகவின் முதன்மை நிர்வாகிகளிடம் விசாரணை நடைபெற்றிருந்த நிலையில் தவேக தலைவர் விஜய்க்கும் சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இதனை ஏற்று அவர் இன்று டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராவதற்காக செல்கிறார். அது பற்றிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த உள்ள நிலையில் விஜய் தனி விமானம் மூலமாக புறப்படுகிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம். டெல்லியில ஏற்கனவே இப்ப காவல்துறை பாதுகாப்பும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப சிபிஐ விசாரணை அப்படின்னு பார்க்கும்பொழுது நீதிமன்றம் உத்தரவு வந்ததுக்கு பிறகே முடுக்கி விடப்பட்டிருக்கு. இப்ப இன்றைய நாள் தவேக தலைவர் விஜயிடம் விசாரணை நடைபெறுவதும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும் சிபிஐ தரப்புல இருந்து? இது பற்றிய விவரம் என்ன? வணக்கம். கரூர் வேலுசாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி விஜய் பங்கேற்ற தவேக தேர்தல் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியாயினர். 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த துயர சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி சிபிஐ விசாரணை நடைபெற்று வருகிறது. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி சிபிஐ விசாரணை நடைபெற்று வந்தாலும் கூட இன்னும் கூடுதல் விவரங்கள் பெற இருப்பதன் காரணமாகவே தவேக தலைவர் விஜயை டெல்லி அழைத்திருக்கிறார்கள். சிபிஐ விசாரணையை உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி, மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகள் சுமித் சரண், சோனல் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய குழு கண்காணித்து வருகிறது. டெல்லியில் இருந்து வந்த சிபிஐ அதிகாரிகள் கரூரில் முகாமிட்டு 200க்கும் மேற்பட்டோரிடம் இதுவரை விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக உயிரிழந்தோரின் குடும்பத்தினர், காயமடைந்தோர், தவேக நிர்வாகிகள், கரூர் ஆட்சியர், கரூர் காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோரிடம் சிபிஐ இதுவரை விசாரணை நடத்தியிருக்கிறது. தவேக நிர்வாகிகளான புசி ஆனந்த், ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார், கரூர் தவேகவுடைய மாவட்ட செயலாளர் மதியழகன், விஜய் பிரச்சார பேருந்து ஓட்டுநர் உள்ளிட்டோரை டெல்லிக்கு வரவழைத்து சிபிஐ அதிகாரிகள் 3 நாட்கள் விசாரணை நடத்தினர். அப்போது கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், கரூர் எஸ்பி ஜோஸ் தங்கையா உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகளும் விசாரணைக்கு டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து கரூருக்கு விஜய் பிரச்சார பேருந்து வரவழைக்கப்பட்டு அதில் சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். இந்த நிலையில் தவேக தலைவர் விஜயிடமும் விசாரணை நடத்த சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கிறது. டெல்லியில் இன்று விசாரணைக்கு ஆஜராகி சம்மன் அனுப்பியிருந்தது. அதனையடுத்து விஜய் டெல்லியில் சிபிஐ அதிகாரி முன்பு இன்று ஆஜராகிறார். இதற்காக தனி விமானத்தில் டெல்லியில் செல்கிறார் தவேக தலைவர் விஜய். விஜயுடன் தவேக நிர்வாகிகள் அருண்ராஜ், புசி ஆனந்த், ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்டோர் டெல்லிக்கு புறப்பட இருக்கிறார்கள். ஓடுதள பாதையில் தவேக தலைவர் விஜய் உள்ளிட்டோர் சென்றிருக்கிறார்கள். தனி விமானத்தினுள் நிர்வாகிகளோடு அவர் இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் விமானம் டெல்லி புறப்பட இருக்கிறது. சில காரணங்களால் ஏடிசி கிளியரன்ஸ் காரணமாக விமானம் சற்று தாமதமாக செல்கிறது. விஜயுடன் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து சிபிஐ அதிகாரிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்ப உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. கரூர் பிரச்சார கூட்டத்திற்கு விஜய் தாமதமாக வந்தது பற்றியும் 10,000 பேருக்கு மட்டுமே அனுமதி பெறப்பட்ட நிலையில் 25,000 முதல் 50,000 பேர் வரை கூடியது குறித்தும் அனுமதி மீறல் குறித்தும் அவரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரிக்க உள்ளதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லியில் இன்று விசாரணை நடத்தப்பட உள்ள நிலையில் டெல்லி செல்லும் விஜய்க்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்று டெல்லி காவல்துறையிடம் தவேக மனு அளித்தது. விஜய் தங்கும் இடத்தில் உரிய பாதுகாப்பு வழங்க கோரி கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் மனு அளித்திருந்தார். அவருக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என கட்சி சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனை ஏற்று டெல்லி விமான நிலையத்திலிருந்து விஜய் மீண்டும் சென்னை புறப்படும் வரை 11 பேர் கொண்ட கமாண்டோ குழுவினர் அவருக்கு முழுமையான பாதுகாப்பு வழங்குவார்கள் எனவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் விஜய் டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் ஆஜராகி தன்னுடைய தரப்பு விளக்கத்தை அளிக்க இருக்கிறார். ஏற்கனவே தவேகவுடைய முன்னணி நிர்வாகிகளிடம் 3 நாட்கள், அதாவது 19.5 மணி நேரம் சிபிஐ விசாரணை நடத்தினர். எனினும்
விஜய் விட்னஸ் என்ற முறையில் அவரை விசாரித்தால் இன்னும் கூடுதல் விவரங்கள் கிடைக்கலாம் என்பதனாலே இன்று விஜயை ஆஜராக சிபிஐ அதிகாரிகள் அழைத்திருக்கிறார்கள். அதாவது விஜயால் வாகனத்தின் மேல் ஏறி நின்று அனைத்து கூட்டத்தையும் பார்க்க முடிந்தது. அதாவது இரவு நேரம் இருந்தாலும் கூட ஒரு கண்ணுக்கிட்டிய தூரத்தில் மொத்த கூட்டத்தையும் பார்க்க முடிந்தது. அவரிடம்தான் பாதுகாவலர் ஒருவர் ஹிந்தியிலே அவர் எச்சரிப்பார். அதாவது கிரவுட் பஸ் ஹோகியா சார் என்று எச்சரிப்பார். அதிகப்படியான கூட்ட நெரிசல், பலர் மயக்கமடைந்து கீழே விழுவார்கள், சரிந்து விழக்கூடிய காட்சிகளை பார்த்து அவர் எச்சரித்திருப்பார். இந்த நிலையில் மயக்கமடைந்து விழுந்தவர்களை பார்த்தும் விஜய் அவரது மேலாளரை அழைத்து கூட தண்ணீர் கொடுக்குமாறு அவர் கூறியிருப்பார். அது வீடியோ காணொலிகளாக செய்திகள் கூட நம்மால் பார்க்க முடியும். எனவே விஜயை விசாரித்தால் இன்னும் கூடுதல் தகவல் கிடைக்கும் என கருதியதால் இன்று சிபிஐ அழைத்ததாக கூறப்படுகிறது. அதே போல பல்வேறு கேள்விகள் தாவேகனுடைய முன்னணி நிர்வாகிகளுக்கு கேட்கப்பட்டிருந்தாலும் கூட விஜயும் பல்வேறு கோணத்துல விசாரிக்க இருக்கிறார்கள். அதாவது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துல போலீசார் உங்களை எச்சரித்தார்களா என்ற கோணத்திலும் கேள்விகள் எழுப்பப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதாவது கரூரில் அதிகப்படியான கூட்டம் சேர்ந்தது. அப்பொழுது இரவு நேரமும் ஆகிவிட்டது. கூட்டம் அதிக காரணத்தினால அங்கு எதுவும் அசம்பாவிதம் ஏற்பட்டு விடுமோ என்று முன்கூட்டியே அவர்கள் எச்சரித்தார்களா என்ற கோணத்திலும் விசாரணையில் கேள்விகள் எழுப்பப்படும் எனவும் கூறப்படுகிறது. அதே போல முதல் சுற்றுப்பயணத்துல திருச்சியில் ஆரம்பித்தார். அப்பொழுது மூன்றாவது பாயிண்ட், அதாவது காலதாமதமானதாலும் கூட்ட நெரிசல் காரணமாகவும் பெரம்பலூர் செல்லாமல் தவிர்த்திருந்தார். அதே போல கரூரில் ஏன் தவிர்க்கவில்லை? கரூரிலுமே அதிகப்படியான கூட்டம் இருந்தது, இரவு நேரம் ஆகிவிட்டது, சின்ன குறுகலான பாதை வேறு. எனவே கரூரை ஏன் புறக்கணிக்கவில்லை, ஏன் அங்கு தவிர்த்து விட்டு செல்லவில்லை என்ற கோணத்திலும் கேள்விகள் கேட்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன்பு காவல்துறையினர் எச்சரித்தார்களா என்றும் கேள்விகள் எழுப்பப்பட இருக்கிறது. அதாவது நேரடியாக விஜயிடம் கூறவில்லை என்றாலும் கூட நிர்வாகிகளிடம் கூறி நிர்வாகிகள் உங்களிடம் அது தொடர்பான ஏதேனும் அறிவுரைகளை வழங்கினார்களா என்ற கோணத்திலும் கேள்விகள் எழுப்பப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. கரூரில் நடந்த விஜய் பொதுக்கூட்டத்தில் முன்னதாகவே காவல்துறை தரப்பில் என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது என்பது போன கேள்விகளும் கேட்கப்பட இருக்கிறது. அதே போல செப்டம்பர் 27 அதாவது கரூர் பரப்புரை செய்யும் இடத்திற்கு அனுமதி கோரி தாவேக காவல்துறைக்கு எழுதிய கடிதத்துல மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை அனுமதி கோரப்பட்டிருந்தது. ஆனால் அதே சமயம் கரூர் வேலுசாமிபுரத்துல சனிக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு விஜய் பரப்புரை மேற்கொள்வார் என தாவேகவின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது. கரூரில் பரப்புரை மேற்கொள்வதற்கு முன்பாக நாமக்கல்லில் விஜய் பரப்புரை மேற்கொள்வார் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி நாமக்கல் KS திரையரங்கம் அருகே காலை 8:45 மணிக்கு விஜய் பரப்புரை மேற்கொள்வார் என அக்கட்சி சார்பில் முன்னதாகவே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நாமக்கல், கரூர் என 2 இடங்களிலுமே திட்டமிட்ட நேரப்படி விஜயால் பரப்புரை மேற்கொள்ள முடியவில்லை. அதாவது நாமக்கல்லில் விஜய் பரப்புரை மேற்கொள்ளும் இடத்திற்கு அவரது வாகனம் மூலம் வந்தடையவே மதியம் சுமார் 2 மணி ஆனது. எனவே திட்டமிட்ட நேரத்தை விட சுமார் 5 மணி நேரம் தாமதமாகவே அங்கு வந்திருந்தார். 20 நிமிடங்கள் பேசி விஜய் அங்கிருந்து கரூர் புறப்பட்டார். கரூருக்கு 12 மணிக்கு பரப்புரை மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில 7:40 மணிக்கு அவர் பரப்புரை நடக்கும் இடத்திற்கு வந்தடைந்தார். அங்கு காலையிலிருந்தே காத்து கொண்டிருந்த பொதுமக்கள் தண்ணீர் இல்லாமலும் கூட்ட நெரிசல் காரணமாகவும் குறுகிய பாதை என்பதனால அதிகப்படியான மக்கள் ஒரே இடத்தில் திரண்டதன் காரணமாக அங்க கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மூச்சு திணறல் காரணமாக அங்க பல்வேறு உயிர்கள் பலியாகின. ஏறத்தாழ 41 பேர் அங்கே உயிரிழந்தார்கள். 100க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தார்கள். சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். அரசு மருத்துவமனையில 41 பேர் அங்கே அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் உயிரிழந்தார்கள். இந்த நிலையில்தான் தீவிரமான விசாரணைகள் நடைபெற்று வந்தது. அந்த விசாரணையுடைய நிறைவாகத்தான் உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. சிபிஐ விசாரணை தற்பொழுது மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், கரூர் மாவட்ட ஆட்சியர், காவல்துறை அதிகாரிகள் என பல்வேறு கோணத்தில் அந்த விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருந்தாலும் கூட இறுதியாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை இன்று டெல்லி அழைத்திருக்கிறார்கள். தற்பொழுது தாவேக தலைவர் விஜய், பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ், மேலாளர் ஜெகதீஷ் பழனிசாமி, உதவியாளர் ராஜேந்திரன், விஜயனுடைய நெருங்கிய நண்பர் விஷ்ணு ரெட்டி மற்றும் 3 தனி பாதுகாவலர்களோடு விஜய் இன்று தனி விமானத்திலே புறப்பட இருக்கிறார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.